Hi friends, gsmtamil arunvijay. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம்னா நம்ம Windows 11ல டெஸ்ட் மோட் அப்படிங்கறது ஒரு வாட்டர் மார்க் வரும். இது Windows 11க்கு மட்டும் இல்ல, Windows 7க்கு இருந்தாலும் சரி, Windows 8க்கு இருந்தாலும் சரி, என்ன வெர்ஷன்ஸ் Windowsா வந்திருந்தாலும் சரி, இந்த டெஸ்ட் மோட் இந்த மெத்தட்ல தான் ரிமூவ் பண்ண முடியும். அது எப்படி ரிமூவ் பண்றதுங்கறத இந்த வீடியோல பார்க்க வரோம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதிய நம்பர் இருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான் ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருங்க. இதுக்கு மேல Windows 11 சீரிஸ்க்கான நிறைய அப்டேட் வீடியோஸ் வந்துட்டே இருக்கும். தொடர்ந்து சேனலை ஃபாலோ பண்ணிட்டாங்க. சரி ஓகேங்க, இந்த டெஸ்ட் மோட் எப்படி ரிமூவ் பண்றதுங்கறத வாங்க வீடியோல பார்க்கலாம். இப்போ விண்டோஸ் டெஸ்க்டாப்ல ஸ்க்ரீனில் பாருங்கள், கீழே கார்னரில் டெஸ்ட் மோட் அப்படின்னு இருக்குது. விண்டோஸ் 11 ப்ரோ எஜுகேஷன் இருக்குது. இந்த வாட்டர் மார்க் ரிமூவ் பண்ணணும். அதுக்கு ஸ்டார்ட் போயிட்டு சிஎம்டின்னு டைப் பண்ணிக்கோங்க. அதில் ரன் ஆஸ் அட்மினிஸ்ட்ரேட்டருங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் எஸ் பர்மிஷன் கேட்கும். எஸ் பர்மிஷன் கொடுத்த உடனே கமெண்ட் ப்ரமண்ட் ஓப்பன் ஆகும். இதில் கீழே நான் கொடுத்துருக்க கோடை ஃபுல்லாக காப்பி பண்ணிக்கிட்டு இதில் பேஸ்ட் பண்ணிட்டு என்ட்ரு பண்ணிக்கோங்க. சிம்பிளாக இருக்கும். நான் இதில் டைப் பண்ணுறேன். டைப் பண்ணுறதுல ஒரு சில மிஸ்டேக் பண்ணிட்டேன், அதை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இல்லை அந்த கோடு கொடுத்துருப்பேன், அந்த கோடை கரெக்டாக காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் இது விண்டோஸ் 7, 8, 8.1, 10, 11 எல்லாத்துக்குமே சேம் வாட்டர் மார்க் ரிமூவ் பண்ணுற கோடு தான். ஜஸ்ட் இதை ஆஃப்னு கொடுத்துட்டோம்னா என்ட்ரு பண்ணிட்டோம்னா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துடும். இதில் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன், ஒரு பார் மட்டும் ஆட் பண்ணாம விட்டேன். அதை திருப்பி ஆட் பண்ணிக்கிறேன். திஸ் ஆப்ரேஷன் கம்ப்ளீட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்துருச்சு. இப்போ ஜஸ்ட் இந்த பாரை க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணிட்டு நீங்கள் விண்டோஸை ரீஸ்டார்ட் பண்ணால் போதும். ரீஸ்டார்ட் பண்ணிட்டு ஆன் பண்ண உடனே நம்மளோட விண்டோஸ் சைடில் இந்த வாட்டர் மார்க் இருக்கிறது போயிடும். இதுக்கு முன்னாடி E1425க்கு விண்டோஸ் 11 எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறது வீடியோ போட்டிருப்போம். அந்த வீடியோவும் போய் செக் பண்ணி பாருங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன், மேலே ஐ கார்ட்லையும் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த ஒரு வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம உங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியும், லைக் பண்ணிடுங்க. அது இல்லாமல் உங்களுக்கு என்னென்ன வீடியோஸ் பண்ணுங்கிறத கீழே கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்க. இதுக்கு முன்னாடி நிறைய சீரிஸ் வீடியோஸ் போடுவோம், கிட்டத்தட்ட 1000 வீடியோஸ் மேலே இருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்க. மீண்டும் அடுத்த சந்திப்போம். பை பாய்.